அடியனுக்கு இன்னொரு கேள்விங்கய்யா. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ருத்ராட்ச மாலை அணிவது தன்னுள் இருக்கும் 5 எதிரிகளை வெல்வதற்கென்று. அந்த 5 எதிரிகள் யார் என்ற நிலையே நாங்கள் உணர்கிற இதில் இல்லை. முதல்ல திருவருளால் நாங்கள் உணர விருப்பப்படுறோம். அதை வெல்றதுக்கு நீங்கள் தான் எங்கள் குருவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணி வழி நடத்தணும். சிவாய். 5 வகை எதிரிகளை வெல்வதற்குரிய அற்புதமான ஆற்றல் தன்னை குருவின் மூலமாக குருவின் உபதேசத்தின் மூலமாக பெறலாம். பெற்ற உபதேசத்தினை சென்று அமர்ந்து அதனை அவதானித்து உள்ளுக்குள் இருந்து கவனமாக அவன் பயன்படுத்துகின்ற பொழுது 5 வகை எதிரியை வென்று 5 வகை எதிரிகளுக்கும் இவன் எதிரியாகின்றான் என்ற நிலைதனையும் அகத்தியன் யாம் சுட்டி காட்டுகின்றோம். அத்துணை எதிரிகளையும் வெல்பவனே மகாவீரன் என்ற அற்புதமான பட்டம் பெற்ற மகாவீரன் அமர்ந்த சபையாகும் இது. எதிர்ந்து நிற்பவனை ஆயுதம் கொண்டு வெல்பவனல்ல மகாவீரன். 10 எண்ணம் கொண்ட தலைகளை வேறறுப்பவனல்ல மகாவீரன். தனக்குள் இருக்கும் 5 எதிரிகளை வெல்பவனே பெருமகா வீரன் என்ற தத்துவத்தினை கையாண்டு கடைப்பிடித்த மகாவீரன் அமர்ந்து அருள்வாளிக்கும் சபை இச்சபை என்று அதுவே காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளை வென்று அற்புதமாக சபை நோக்கி அமர்ந்து சபையின் நிரந்தர முதன்மை சீடனாக அமர்வதற்குரிய ஆசிகளையும் உமக்களித்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் நிகழ்வில்.